இங்கே சில பேர் பேசுகிற போது இங்கே குறிப்பிட்டாங்க, எங்களுடைய பணம் சிந்தாமல் சிதறாமல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று குறிப்பிட்டார். நான் இன்றைக்கு குறிப்பிட விரும்புகிறேன், அதைத்தான் முதலமைச்சரும் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். சிந்தாமல் சிதறாமல் மக்கள் பணியாற்றப்படும் என்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் இளைஞர், நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை இங்கே இருக்கின்ற நம்முடைய ஒளிரும் ஈரோட்டுக்கே நீங்கள் வழங்கலாம், அரசுக்கோ மற்றவர்களுக்கோ தேவையில்லை என்று இருக்கிறது என்பதை நான் நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே நிதி உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும், கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் ஒரு தூய்மையான ஆட்சி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நாளை சொல்வதற்கு காரணம், நாம் நினைத்தால் நம்மை சுட்டித்தான் நடத்த முடியும். எல்லோரும் கூட்டாக சேர்ந்தால் நீங்கள் 12 பேரிலிருந்து 24 பேர், இப்போது 7 பேருக்கு சேர்ந்து நடத்த முடியும். ஆனால் ஒரு அரசு நினைத்தால் அனைத்து செய்து விட முடியும் என்ற வரலாற்றை படைக்கிற தலைவராக நம்முடைய தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு இருக்கிறார். எங்களுக்கும் அந்த அறிவுரை ஆட்சி இருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எல்லா தலைமையிலும் இங்கே பணியாற்றி இருக்கிறேன். நான் அதை பார்க்கின்ற போது எனக்கு ஒரு வியப்பாக இருக்கிறது. இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அருளாளரையும் பார்க்கின்ற போது ஆன்மீகத்திலே சிறந்து விளங்கக்கூடிய, இன்றைக்கு ஆன்மீகம் என்று சொன்னாலே நாம் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, மனிதநேயத்தோடு வணங்குகிற நிலையை உருவாக்குகின்ற கடவுள் சிலையே இல்லாமல் இங்கே வாழ்ந்து வளமுடன் என்று அன்பிற்கினிய பெரியவர் உருவாக்கி அவன் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவனுடைய 80ஆம் ஆண்டு நிகழ்ச்சியில் அவன் கலந்து கொள்கிற போது ஒரே மணி நேரத்தில் 9 கோடி ரூபாய்க்கு நிதிகள் வழங்கப்பட்டது. இதை பார்த்த போதே நான் வியந்து போனேன். ஏனென்று சொன்னால் ஆன்மீகம் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்து அங்கே இருக்கின்றவர்கள் வாழ்க வளர்ந்தோம் என்ற நிலையிலே தான் அந்த பணிகள் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இங்கே ஆடவர் பணம் இந்தியாவிலே முதல் முறையாக அதுவும் திருப்பூரிலே உருவாக்கி ஒரு சிறந்த பணிகளை ஆற்றக்கூடிய ஆற்றல் மிக்கவராக இன்றைக்கு இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதே போலதான் இங்கே பார்க்கின்ற போது இங்கே ஒரு துளி நீர் கூட வீணாகிவிடக் கூடாது என்ற முறையில் இந்த பணிகளை ஆற்ற வேண்டும் என்று கோவையிலே இருந்து புறப்பட்டு இன்றைக்கு உங்களை வாழ்த்துவதற்காக இங்கே வருகின்றிருக்கிறார். இதையெல்லாம் நான் காணுகிற போது ஒவ்வொருடைய உள்ளங்களை நான் காணுகிறேன். இங்கே சக்தி மசாலாவை பொறுத்தவரை அவரும் தனியாக இருந்து கொண்டு ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் மக்களுக்காக நல்ல பணிகளை ஆற்றுவதற்காக சிறந்த முறையை பணியாற்றி வருகிறார். டாக்டர் ராமகிருஷ்ணன் போன்றவர் இங்கே இருக்கிற, பாலு போன்றவர்கள் இங்கே இருக்கின்ற பல்வேறு நண்பர்களை நான் காணுகிற போது உண்மையிலேயே நான் வியந்து போனேன். ஏன்னு சொன்னால் மனிதனை மிக்கவர்கள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கையில் நாடு நலம் பெறுகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் எல்லோரும் நம்பிக்கையோடு இங்கே வந்திருக்கிறீர்கள். இவர்களை வாழ்த்துவதற்காக இல்லை, இந்த தேசம் சரியாக இருக்க வேண்டும், தமிழ்நாடு சரியாக இருக்க வேண்டும், ஈரோடு சிறந்த முறையில் இருக்க வேண்டும் நோக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அதற்கு என்னுடைய பாராட்டுகள் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஈரோட்டில் இருக்கிற நிலையில் நாம் மனதில் எடுத்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏன்னு சொன்னால் சுற்றுப்புற சூழல் உரைத்து கொண்டே இருக்கிற நிலையில் இங்கே இருக்கிறது. அதை மனதிலே கொண்டுதான் நீங்கள் இங்கே சொல்லுகிற போது சொன்னீர்கள். உங்களுடைய தலைவர் சின்னசாமி அவர்கள் இங்கே உரையாற்றுகிற போது இங்கே குறிப்பிட்டார்களே, என்ன தேவை ஈரோடு மாநகரத்திற்கு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கூட இருந்த அந்த பணிகளை ஆற்றுவோம் என்று சொல்லுகிற போது உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.